ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லேக்கா டேக்கா கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளெக்ஸில் உள்ள சுனாமி டிசாஸ்டர் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கேம் செம்ம ஃபன்னாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளை பிளேஸை விட்ருவாங்க. அந்த பிளேஸில் சுனாமி வரும். ஃபஸ்ட்டு சின்னதாக வரும், அடுத்து பெருசாக வரும், அடுத்து அதோட பெருசாக வரும். அதையெல்லாம் மாட்டாமல் தப்பிக்கணும் காய்ஸ். நல்லா சேஃபான பிளேஸுக்கு போயிடணும். அதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. வாங்க காய்ஸ், நம்ம கேமுக்குள்ளே போகலாம். காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு இடத்துல விட்டாங்க. இந்த இடத்துல நம்ம இப்போ சேஃபாக சுனாமிட்ட மாட்டாமல் தைக்கணும். இந்த மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், சுனாமிட்ட மாட்டாமல் சேஃபான பிளேஸுக்கு போக சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஹைட்டாக போக முடியுமோ அந்த அளவுக்கு ஹைட்டாக போயிடலாம். காய்ஸ் நான் பாருங்க காய்ஸ், நம்ம கீழே இருந்த இடம் ஃபுல்லாக அலை வந்து கவர் பண்ணிட்டு காய்ஸ் மூடிட்டு மரத்தையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு காய்ஸ். அதில் கீழே இருந்திருந்தாமல் நம்ம சோழித்து தான் முடிஞ்சிருக்கும் காய்ஸ். நம்ம ஏறி வந்து ஏனியும் சாய்ச்சிட்டு போயிட்டு காய்ஸ். அங்கே பாருங்க காய்ஸ், எப்போ பயங்கரமாக அலையாக தான் காய்ஸ் இருக்குது. மேலே வரைக்கும் வராமல் இருந்தால் போதும், சேஃபாக தப்பிச்சிடலாம். அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோ ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். அப்போ நம்ம போகிற வீடியோலாம் உடனே வந்து சேரும். பார்த்துங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்போ நாங்கள் வருத்தப்படுவாங்க. ஆமாம் காய்ஸ், சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. பார்த்து இங்கே நம்ம தண்ணி குறையிற வரைக்கும் நம்ம இங்கேயே தான் காய்ஸ் சேஃபாக இருக்கணும். தண்ணி இந்த குறைஞ்சிட்டு வருது பாருங்கள். தண்ணி குறைய ஆரம்பிச்சுன்னா இப்போ அடுத்த பிளேஸில் கொண்டு விட்ருவாங்க. ஒவ்வொரு பிளேஸ்லாம் தப்பிக்கணும் காய்ஸ். சரியான ஃபன்னியாக இருக்க போது காசு கேமு. போட்டு தாக்கி ஜெயிச்சாச்சு. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. சுனாமில ஸ்விம்மிங் போடுவாங்க, அந்த அலையெல்லாம் அவங்க சுஜுகி. அடுத்தது ஐடில போச்சல்லே. ஜெயிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. டக்கர் போட்டுடுங்க அடுத்த. காய்ஸ் நம்ம ஃபஸ்ட் இடத்துல வெற்றிகரமாக தப்பிச்சாச்சு. இப்போ செகண்ட் பிளேஸ் காய்ஸ். இதெல்லாம் சின்ன சின்ன வீடாக கொடுத்துருக்காங்க. தாங்குமா சுனாமிக்கு இதெல்லாம்? என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. இதில் எது ஹைட்டாக இடமா இருக்கோ அதெல்லாமே நம்ம உட்காந்துடலாம் காய்ஸ். எல்லாம் கிளம்பி ஓடுறாங்க. போய் சேஃபான இடத்துல போய் சேஃபாக லேண்ட் ஆகிடும் நம்ம. அவன் தலையில் ஃப்ரேமை மாட்டுறான், எதையாவது மாட்டுறான். அவன் சுனாமிகிட்ட மாட்டாமல் இருந்தால் போதுண்டா. இன்னும் கீழே ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. மாட்ட பாருங்க. இப்போ எல்லாம் வந்தோடனே சுனாமி வந்தோடனே எல்லாம் தம்பிச்சு எல்லாம் மேலே வந்து ஏறிட்டாங்கடா. எப்போ நமக்கு ஏதாவது சேஃப்டியாக இருக்குமா ஹைட்டாக இருக்க மாதிரி தெரியல. அந்த இடத்த தாண்டிக்கங்க. அந்த பிளேஸை போயிருக்கலாம். ஆனால் பாவி எங்கடா கீழே குதிச்சா? போட்டு தள்ள போகிற சுனாமி. இன்னைக்கு சுனாமியில சாவடி தான் வந்துட்டு இருக்க. அடங்க அப்பா போட்டு தள்ளிட்டான் நம்மளை. சோழி முடிச்சு. அட நாசமான கரப்பாம்பூச்சி வாயை வச்சுட்டு செவனேன்னு இருக்க முடியாடா நீ. உன் பேச்சு நானும் குதிச்ச மாதிரி அகுனே இருந்தாலும் சுனாமிட்ட வந்து தப்பிச்சிருக்கலாம்டா. இப்போ அடுத்து வேற இடத்துல என்ன கொடுக்க போறாங்க தெரியல. பார்க்கலாம் வா. அவ்வளோதான், அடுத்தடுத்து வந்தாச்சு. என்ன உன்னத்தையும் காணிங்களா? எங்க போய் தப்பிக்கிறது? வெறும் மரத்தை மட்டும் நட்டு வச்சிருக்காங்க. அடா பாவிக்கலாம், மரத்தோட இருந்து தப்பிக்கணுமாடா? இது ஒரு ஆளுக்கு காணாது போச்சு இந்த மரம். அதானடா கரப்பாம்பூச்சி. இது என்ன போனதில் அடித்து அள்ளிட்டு முடிஞ்ச மரம்லாம் அலையா அலை வந்துட்டுறாடே. எப்பா ஃபஸ்ட் ஆளுக்கு தாங்கிட்டு பிரச்சனை இல்லை. இவன் வேற பின்னாடி ஒருத்தவன் தள்ளி விட்றா போகிறான். இப்போ வர்ற சுனாமியில மரமெல்லாம் புட்டிங்க அள்ளிட்டு முடிஞ்சா என்ன பண்ணுறது நம்ம? இப்போ இல்லை வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. மரம் போட்டிங்க அழுட்டு முடிஞ்சா சோழி முடிய வேண்டியதுதான். இவன் வேற ஒருத்தன் எங்கேன்னு தாவிட்டு இருக்கான் மேலேயும் கீழேயும். அண்ணாட்டா கோட்டி குறைங்க நட்டே தொலைல கொண்டுக்குறான். நீங்க தானே காப்பாற்றணும் முடியாதா நீங்க? அட பாவி, நீ தப்பிக்கிறது எங்க தரலாம் கிடைச்சதானே? நாங்களே தப்பிப்போம். நீ எங்க தரல உட்காந்துட்டு இருக்கேட? அண்ணாட்டா நீங்க சட்டம் பரவாயில்ல, என்னைய ஒட்டிக்கு இப்படியாவது காப்பாத்திடுங்க. சரி பரவாயில்ல சரி சட்டே இருந்துட்டு போ, படைச்சு போ. அட பாவி, என்னடா எது இருந்துட்டு போறோம் அதுக்குள்ள பூட்டா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு தப்பிச்சிருந்துடலாமடா. என்ன கரப்பாம்பூச்சி அநியாயமாக ஒருத்தன் தள்ளி விட்டு கொண்டுட்டே கரப்பாம்பூச்சி. ஏன்டா கரப்பாம்பூச்சி செவனேன்னு தான் தள்ள நின்றுட்டு இருந்தான். அவனை ஏன்டா தள்ளி விட்டு கொண்டானி? அடை நான் எங்கடா அவனை தள்ளிட்டு கொண்டேன்? அவனா போய் செத்துட்டான்டா அவன். சரி கரப்பாம்பூச்சி நான் யாருன்னு சொல்லலை, நீ கவலைப்படாத. அட பாவி, அடுத்த அலை வேற வருது. அடுத்து சேஃபான பிளேஸுக்கு போக சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஹைட்டாக போகணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டாக போகணும். எது ஹைட்டாக இருக்குது அதான் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது காய்ஸ். நம்ம அதில் போய் ஏறிடலாம் காய்ஸ். நம்ம இப்போ மக்களை இவன் சொல்றதை நம்பாதீங்க. அவனாதான் உழுந்து சத்தம் சாட்சி நீங்க எனக்கு அது போதும் மக்களே. சரி ஓகே கரப்பாம்பூச்சி, நம்ம தப்பிக்கிறதான வழியாக பார்ப்போம். அங்கேருந்து வேற அலை வடுங்கிறான் வரிசை கட்டி வந்துட்டு காய்ஸ். அலை அங்கேருந்து வேற அதுலேருந்து வேறு தப்பிக்கிறோம். நம்ம இப்போ தப்பிச்சிக்கலாம் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு ஹைட்டில் இருந்தா இதோட ஹைட்டான இடத்துக்காக போகணும். இதோட ஹைட்டான இடம் இருக்கிற மாதிரி தெரியலையே உண்டையும். மேலே ஏறி நிற்கிறாங்க. இதே சேஃபான பிளேஸ் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதான் காய்ஸ். இதுக்கு மேலே அலை வர்ற மாதிரி தெரில காய்ஸ். இது போதும், இந்த ஹைட்டு போதும் காய்ஸ் நமக்கு. அவ்வளோதான் போடு. அடுத்த அந்த இன்னொரு செத்துட்டான். அவன் தனியாக தான் விழுந்தான். அவனுக்கு
எந்த சம்மந்தமும் இல்லை பார்த்துக்க அது சொல்லிட்டேன். காய்ஸ் நல்லா பயங்கரமாக அலையாக தான் காய்ஸ் இருக்குது. கொஞ்சோண்டு தான் அங்கே பாருங்களேன், கொஞ்சோண்டு தான் கேப்பு குறைஞ்சிட்டு வருது காய்ஸ், அலை குறைஞ்சிட்டு காய்ஸ். ஓகே, இந்த பிளேஸில் நம்ம ஜெயிச்சாச்சு காய்ஸ். சுனாமியோட சுனாமி பூமியை ரெண்டா பொழந்தவன சிங்கிள் கோட்லான்னு தவிப்பான் அந்த கர்மாம்பூச்சி. அலையெல்லாம் சும்மா சுஜூப்பி. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தாவ சொல்லி சத்தமாக தெரிஞ்சிச்சு, சிங்கிள் ரோடுன்னு தவப்பான்னு சொல்கிறாங்க அவனை ஒருத்தன். சரி 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 விடு விடு, அதெல்லாம் விட்டு அதையா பலப்படுத்துறா. இப்போ நம்ம அடுத்தடுத்து தவிக்கிறதான வழியை பார்ப்போம். அடுத்த வந்தாச்சா? ஓகே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்துக்கு போடுங்க மக்களே. அடுத்த வந்தாச்சு. அடுத்து சுனாமி வரும்போதா மக்களே தப்பிக்கணும் மக்களே. தடுத்தது நம்ம எங்க எந்த பக்கம் ஏறது, ஏதோ ஒரு பக்கம் ஏறடே இறை. புரண்ட போயிட்டு தாண்டா இருக்கு. இது வேற இடைஞ்ச பண்ணது ஏற முடியல மேலே. எங்கே போய் எங்கேயோ ஓடுறானே, இது என்னது வந்து கொல்ல போதுன்னு சுனாமி இன்னைக்கு. இது வேற பார்த்தா சேஃப்டியாக பண்ணுது. அடே தள்ளி விட்றாதீங்களா, அடே பைத்தியார பயிரோட கொஞ்சோண்டு தள்ளி விட்டு பொண்ணு இருப்பாங்க இருந்தாங்க நம்மளை. உங்கள்கிட்ட வேற பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இவனுக்கு வேறு பின்னாடி இருந்தாலும் அடுத்தெல்லாம் வருது, அதுக்குள்ளே மேலே ஏறிடணும். எப்பா கொஞ்சத்தில் போடா போடா வேகமா போடா. எங்கடா போடாலே எங்கடா அடியில போய் தப்பிக்கிட்டு நிக்கிறிய? தலை மட்டும் மேல இருக்கு, உடம்பு பார்த்து கீழே இருக்கு. என்ன தவக்கலாமே தலைமையை தொங்கிட்டு இருக்கா? ஆமாண்டா கரப்பம் போச்சு வர முடியலடா. ஒரு பக்கம் மாறி ஏறிட்டேன்டா. இந்த பக்கம் மாறலாம் பார்த்தா கீழே வந்து செத்துட்டோம்னா என்ன பண்ணுறது? அப்படியே இன்னும் சேஃப்டியாக அப்படியே ஒரு ஓரமாக ஒதுங்கிட வேண்டியது, அப்படியே இருப்போம். தவளை தப்பா சொல்லிட்டா. தேர மேல தூக்கிட்டு இருக்கா. என்ன கரப்பாம்பூச்சி இழுப்பு கேட்குது? இழுப்பு என்ன இத்து பண்ண கிளியோட இழுப்பு மாரி இருக்கு. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். என்ன பண்றது? கிண்டல் பண்ணா அப்படிதான் சிரிச்சு ஆகணும். சரி விடு பார்த்துக்கலாம் கரப்பாம்பூச்சி நேரம் வரும் பார்த்துக்கிறோம் உடனே. அப்போ காய்ஸ் இப்போ அடுத்ததும் தப்பிச்சாச்சு நம்ம. இப்போ நமக்கு அடுத்த பிளேஸ் கொடுத்துறாங்க காய்ஸ். மறுபடியும் அள வர போகுதுங்கிறாங்க காய்ஸ். இது என்ன சின்னோண்டு பில்டிங்கை கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே போய் ஏறுறதானே வழியை காட்டுங்கடா முதல்ல. எங்கடா இருக்குது வழி? அட பாவிங்களா எங்கடா தருக்கு காய்ஸ். வழியை கண்டுபிடிச்சாச்சு, ஸ்டெப்பை கண்டுபிடிச்சாச்சு காய்ஸ். ஸ்டெப்பில் ஏறுறதுனா துள்ளியாக போயிடலாம் மேலே. இதோட மேலே போக முடியுமாண்ணே? அவ்வளோதானே. இதோட மேலே ஏறிட்டாங்க. எப்படி ஏறினாங்க இதில் அலை வேறு வந்து போட்டுற போது நம்மளை. இப்போ இங்கேயே நிற்போம் சேஃப்டியாக. இது வரைக்கும் அலை வருதான்னு பார்ப்போம். அவ்வளவுதான். இதுக்கு மேல எங்க அழகா இருப்பது? என்னது இப்ப பில்டிங் இடிஞ்சு வந்துக்கிறாங்க. அட பாவி அளவு தூக்கிட்டு போட போதுரா. பந்தரி ஏண்டா பண்ணிக்கிற? இப்ப சாங்க பாரா பண்ணி அது ஒழுங்கு பண்ணி இதுல ஏடு. இறா கரப்பாம்பூச்சி அதோட இதாண்டா கொஞ்சம் கைட்டாது. ஃபஸ்ட்டு கீழே நம்ம மேலே வந்துட்டோம் பாரு. இதுக்கு மேலே வராது நினைக்க. என்னடா அது தானே வலிக்கிட்டு வந்து விழுந்துட்டோம்டா. அடா பாவி சோழி முடிஞ்சுடா கரப்பாம்பூச்சி. நான் அப்பயே அவனே சொன்னாங்க போவாதே தடவை வந்துருன்னு. கேட்டுன்னா தப்பிச்சிருந்தா முட்டாபாளி ஜாண்டா அங்க போய் நின்று செத்துட்டியா பையமா. ஓகே காய்ஸ், இந்த கேமில் வின் பண்ணுற மாரி இருக்காது. ஒவ்வொருத்தரும் சர்வே ஆகிற மாரி தான் இருக்கும். நம்ம செத்துட்டு போனாலும் மறுபடியும் அதே இடத்துல காய்ஸ் கொண்டாந்து விடுவாங்க. ரோப்ளக்ஸ் இந்த கேம் இருக்குது காய்ஸ், போய் விளாண்டு பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.